தூதுவளை வச்சு ஒரு ரசம் வச்சிடலாம். இந்த மழை நாளைக்கு வந்து ரொம்ப நல்லது. சளி, தொண்டையில் உள்ள சளி, நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் எடுத்துரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதை பறிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பறிங்க, கையில் முள் குத்திரும். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டு இதை பறித்து இதில் உள்ள அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட 2 தக்காளி சாதம் வடித்த தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படி கரைச்சிக்குவோம். தக்காளி கரைச்சாச்சு. அடுப்பு பற்றாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதும் பாருங்கள், ஒரு 5 வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், சூப் மாதிரி இருக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் குடிக்கலாம். இந்த மழை நாளைக்கு ரொம்ப நல்லது. ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம், லைட்டாக ஓட்டிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பூண்டு அப்படியே தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கட்டும். கருவேப்பிலையும் தூதுவளையும் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டேன். இப்போ புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்பூனு. இதையும் இது கூட போட்டுக்கலாம். ரசம் கொதித்து வரட்டும். பாருங்கள், லைட்டாக கொதிச்சிடுது. இவ்வளோ கொதிச்சா போதும். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். போட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடே இதுதான். பரங்கிக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன், சாதம். இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். வாங்க சாப்பிட்லாம்.